மதிப்பிற்குரிய நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், மதிப்பிற்குரிய திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும், நாமக்கல் நகர்மன்ற தலைவர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதி. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 23 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டிடங்கள் கட்டப்பட்டு கூடுதல் படுக்கை வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் திறந்து வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். சார்பாக மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையான வசதிகளுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை கட்டடத்தை காணொலி வாயிலாக திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி மருத்துவ 23 கோடி ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் மற்றும் கூடுதல் படுக்கை வசதிகளுடன் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையை சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமை செயலகத்தில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையின் சார்பில் 23 கோடி ரூபாய் செலவில் தரை மற்றும் 4 தளங்கள் கொண்ட புதிய மருத்துவ கட்டிடம் கட்டப்பட்டு கூடுதல் படுக்கை வசதியுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை தற்போது காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கிறார். ஏற்கனவே தமிழகம் முழுக்க அனைத்து சுகாதார நிலையங்கள் மற்றும் மருத்துவமனைகளிலும் புதிய உள்கட்டமைப்பு மற்றும் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. அதற்கான கல்வி அடுத்து சுகாதாரத்திற்கு தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளும் நவீன வசதியுடன் கூடிய மருத்துவமனையாக மாற்றப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது திருச்செங்கோடு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை 23 கோடி ரூபாய் செலவில் தரை மற்றும் 4 தளங்கள் கொண்ட புதிய மருத்துவ கட்டிடத்தை முதலமைச்சர் அவர்கள் தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் திருச்செங்கோடு தொகுதி மக்களின் சார்பாக விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.